திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, இந்த 400 ஆசிரியர்களுக்கு தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா, தீர்ப்பு வழங்கிட்டாங்களான்ட்டு நிறைய கேள்விகள். அதேமாரி தீர்ப்பு என்ன வந்திருக்குன்றது நிறைய குழப்பங்கள். இது சம்மந்தமா நிறைய ஒரு வீடியோ போடுங்க, தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி, இது என்ன சார், எப்படி சார்ன்ட்டு நிறைய நம்மளுக்கு ஃபோன் கால் இந்த மாதிரி இருக்காங்க. நம்மளுடைய வேலைப்பளு காரணமாக இந்த வீடியோ நம்ம தெளிவாக நம்ம விளக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இது குறித்து இப்போ நிறைய கேட்பதனால இப்போ அது குறித்து ஒரு காணொலி போடுங்க சார் சொல்கிறதுனால இந்த காணொலியை போடுறேன். இந்த 400 வழக்கில் என்ன இப்போ நடந்திருக்குன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குரூப்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த 400 வழக்குகளுக்கு நான் சீக்கிரம் வேலை கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால், இந்த வழக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருவிதமான கருத்துக்களுக்கு குறித்து தான் நம்மகிட்ட தொடர்பு சொல்கிறாங்க. இது குறித்து கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் கொடுங்க சார்ட்டு கேட்டாங்க. இப்போ இந்த வழக்கில் 400 பேர், அது 400 பேர் இல்லை, இப்போ 410 பேர் ஆகிட்டாங்க. இந்த வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்கள் தனியாக அவர்களுக்கென்று ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவில் பகிரப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டால், இந்த வழக்கு அலவுடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அனைத்து ரிப்பீட்டேஷன்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்ற மாதிரி அவங்க பதிவு போட்டு வராங்க. அதேமாரி மற்ற சில ஆசிரியர்கள் இந்த டிஸ்போசனை வச்சு இந்த கேஸை எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருவிதமான கருத்துக்கள் நிலவிட்டு வருது. நம்ம இந்த கேஸை எப்படி நம்ம பார்க்குறோன்னு கேட்டால், நம்ம இதில் கேட்டால், ஜட்ஜி அன்னைக்கு நீதிபதி இதனுடைய ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் ரீட் பண்ணல. அவர் சொன்னது கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் கண்டெம்ட் கேஸ் என்னன்னு கேட்டால், இருக்கு பாருங்க, இதுதான் கண்டெம்ட். அதுக்கடுத்து இந்த 2 கண்டெம்ட், சக்திவேல் 1, டெட் வெல்ஃபேர் அசோசியேஷன் 1, இந்த 2 கண்டெம்ட்டும் கேஸை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கண்டெம்ட் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வழக்கு போட்டது அவங்க அந்த தற்காலிக ஆசிரியர் நியமனங்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு தான். அதனால் இந்த கண்டெம்ட்டை அவங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது கண்டெம்ட் யாருக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அரசுக்கு மீது உள்ள ஒரு அவமதிப்பை தான் இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன அந்த கண்டெம்ட் போடுறாங்கட்டா, தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்களை இனி கூடாதுன்றது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்களை இனிமேல் அரசு போடாதுன்றதை உறுதி செஞ்சுருக்காங்க. அப்போ உறுதி செய்யும்போது இது வழக்கு போட்டவங்களுக்கு அது ஃபேவரான ஒரு விஷயம் தானே. அப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டா, நாங்கள் அதுக்கு அலோடு தானே பண்ணியிருக்காங்க, நீங்கள் வைக்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி தான் அரசு தரப்பில் பார்ட்டிக்கு ஃபேவராக தானே அமைச்சிருக்கு, அப்படி ஒரு பார்வை இருக்குது. அப்போ மற்ற ரிப்பெட்டிஷன்லாம் என்ன சார்னு கேட்டாங்கன்னா, அது மற்ற ரிப்பெட்டிஷன் குறித்தெல்லாம் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கேட்டால், ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த 400 பேருக்கு வழக்கு, அந்த 400 வழக்கு தொடுத்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுக்குறாங்களா, இல்லை அவங்களுக்கு எதனா ஒரு அவங்களுடைய கோரிக்கைக்கு சம்மந்தமாக என்ன இது வைக்கிறாங்களோ அந்த ரிட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிலாம் தெரியும். ஏன்னு கேட்டால், இந்த ரிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் ரிப்பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் இருக்குல்ல எல்லாருக்கும், அந்த ப்ரேயரை பொறுத்து தான். ஏன்னு கேட்டால், இப்போ இந்த கண்டெம்ட் என்னன்னு கேட்டால், ஏங்க தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் போடுறீங்கன்ற மாதிரி அதனுடைய ப்ரேயர் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது எல்லா ரிட்டு இதில் பாருங்கள், சப்பீல்னா கூடுதல் அவங்க அப்பீல் வைக்கிறாங்க. அது கண்டெம்ட் கேஸ் கூட தான் வருது. இந்த மாதிரி அனைத்து ரிட்டுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை கேட்டு தான் இப்போ ப்ரேயர் வைப்பாங்க. இப்போ இந்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த ப்ரேயர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு இந்த குரூப்ஸே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பர்வதம்னு ஒரு குரூப்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த பர்வதம் அண்ட் 159 குரூப்ஸ். இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வெயிட்டேஜ் எதிராக போராடினாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு சில பேர் வழக்கில் அந்த கேஸில் இருக்கவங்க அப்படியே கலைஞ்சி ஒரு பேர் இருக்காங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் போகாதவங்களும் இருக்காங்க. அடுத்தது இந்த பி வனிதா, கணேசன், அப்புறம் ரம்யா, இந்த மாதிரி இந்த குரூப்ஸ் இதிலே சுப்ரீம் கோர்ட்டு போனவங்க போகாதவங்க. அப்புறம் வழக்கில் இந்த 17-19 ஆசிரியர்கள் கூட இந்த வழக்கில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திரும்பி இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு, நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் எல்லாம் இந்த வழக்கு நடக்கும்போது தான் இது குறித்து நீங்கள் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்களே போடுறீங்களேன்ட்டு அந்த கண்டெம்ட் கேஸ் எல்லாம் வரும்போது தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தான் அந்த நோட்டிஃபிகேஷனே வெளியே வந்தது. இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பிறகு தான் எக்ஸாமே வந்தது.
அந்த வழக்கில் தான் தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூ அது வந்து விசாரணை ஹியரிங் தள்ளி 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 வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் இப்போ வந்து 10ஆம் தேதி கொடுத்தாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எதிராக போடப்பட்ட வழக்குகள்லாம் இதில் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ வந்து இதனுடைய ப்ரேயர் வந்து என்னன்னு கேட்டால், அவங்க வந்து அந்த ப்ரேயரில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வராத முன்னாடியே நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு வேலை கொடுங்க. டெம்பரரி போட்டிங்களா, அந்த டெம்பரரி போடாமல் எங்களுக்கு வேலை கொடுங்கன்ற மாதிரி ஒரு ப்ரேயர் இருக்குன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அது இப்போ இந்த சங்கர சுப்பு சரி, முனுசாமி சரி, இவர்களுடைய வழக்குகளும் இதில் இணைஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் எதிராக போடப்பட்ட வழக்குகள் தான். அப்போ இந்த வழக்கும் அதில் வந்து அதே தீர்ப்பு எங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கிய பிரியான்னு கூட ஒரு வழக்கு வந்து ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி தான் இந்த வழக்குகள்லாம் இப்போ இது இருக்குது. அப்போ ஆக மொத்தம் எல்லாருமே என்னென்னு கேட்டாங்கன்னா, இந்த ரெப்பிட்டிஷன் ஃபுல்லாக எல்லாமே வேலையை நோக்கி போடப்பட்ட ரெப்பிட்டிஷன் தான். இதில் வந்து பல்வேறு இதுலேயே வந்து முரண்கள் இருக்குது ப்ரேயரில். எல்லாருடைய நோக்கம் இதுதான். அவங்க ப்ரேயர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்னாடியே முடிச்சிட்டோம். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து இல்லாமல் எங்களை போடுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவங்க ஒரு இது பண்ண கூட சரிதான். திரும்பி வர நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எதிராக போடப்பட்ட வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறோம். நாங்கள் 149க்கு எதிராக வந்து நாங்களும் இருக்கிறோம். நாங்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ப்ரேயர் இருக்குது. கொஞ்சம் சிறிய சிறிய வேறுபாடுகள் தான். இப்போ வந்து இந்த தீர்ப்பு எப்படி வரும்போதுன்னு கேட்டால், இந்த அனைத்து பெட்டிஷன் எல்லாம் போட்டு இது பண்ணி நம்பராகி ஒரு அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறதோ, இல்லை தள்ளுபடி பண்ணுறதோ, இல்லை அரசுக்கு வந்து ஒரு வழிமுறை காட்டுதலோ, எல்லாமே இது எல்லாத்தையுமே வந்து இந்த ரிட்டெல்லாம் குறித்து தான் நம்ம வந்து வரப்போகுது. அதில் வந்து தான் முழுமையான விவரங்களே தெரியும். இப்போ வந்து அலோடு கொடுத்ததுனால எல்லாருக்கும் வந்து வேலை என்பது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நீங்கள் வந்து கருத முடியாது. அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வேலை இல்லைன்னு கருத முடியாது. ரிப்பெட்டிஷன் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, என்ன முகாந்தரம் ஒருவேளை வேலை கொடுக்கப்படுதா, என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் இவங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்யலாம் என்பது தெரியும். அதே சமயத்தில் இவங்களுக்கு ஏன் ஒருவேளை நெகட்டிவ் வச்சு வரும் பட்சத்தில் ஏன் இவங்களுக்கு கொடுக்க முடியலனாலும் அதற்கான ரீசனும் வரும். இல்லை தமிழக அரசுக்கு வந்து ஒரு இந்த டெம்பரரி டீச்சருக்கு சம்மந்தமான இந்த மாதிரி போகிறீங்க, இந்த பண்ணக்கூடாதுன்றது எல்லாத்தையும் ஒரு வழிகாட்டு முறையில் கூட வரலாம். எதுவுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்த பிறகு தான் அனைத்துமே தெரியும். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ அலோடுன்றதுனால அவங்களுக்கு வந்து வேலைன்றதை நீங்கள் 100% நீங்கள் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால், இந்த கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து அவங்க வச்ச கோரிக்கை தற்காலிக டெம்பரரி டீச்சர்ஸ் இப்போ போடக்கூடாதுன்றதை வச்சு அதை வந்து அது வந்து அவங்களுக்கு ஃபேவராக தானே போயிருக்கு, பெட்டிஷனருக்கு ஃபேவராக தானே போயிருக்கு, இனிமேல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அதை கூட சொல்லியிருக்கலாம். மீதி மற்ற ப்ரேயருக்கெல்லாம் என்னன்றதை குறித்து வந்து அங்கே எதுவும் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நீதிபதி எதுவும் வாசிக்கலை. அது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரும்போது தான் அதனுடைய முழுமையான விவரமே தெரியும். அது வரைக்கும் நாமளாக வந்து ஒரு முடிவுக்கு வர்றது என்பது அது ஏற்புடையதால் தான் நான் சொல்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் காப்பி மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்துடும். அதிகபட்சம் இன்னும் இருக்கிற இதில் வந்துடும். அதில் தெரியும் அனைத்து விவரங்களும் இந்த இதுன்றது. அதனால் நீங்கள் வந்து இப்போது தற்சமயத்துக்கு நீங்கள் வந்து 400 பேருக்கு வேலை உறுதி என்பதும் கிடையாது, அவர்களுக்கு உறுதி இல்லை என்பதும் கிடையாது. அந்த காப்பியில் வந்து அதாவது நீதிபதிகள் பார்வையில் பார்த்தோம்னா வச்சுக்க, நீதிபதி மன்றத்தின் பார்வையில் பார்த்தா வச்சுக்க, கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து தீர விசாரித்தாலும் இப்போதைக்கு வந்து உத்தரவு எப்படி வரும் தான். ஏன்னா நிறைய வழக்குகள் நம்ம பார்க்குறோம். எல்லாமே நம்மளுக்கு வந்து விசாரிக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய உத்தரவுகள் வரும்போது பார்த்தோன்னா அதற்கு முரணாக இருக்கிற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு வழக்குகள். அதனால் வந்து நம்ம வந்து வழக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து அதில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து உறுதி. அது வரைக்கும் நாமளாக ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்து இப்படி இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படுறதில்லை. இந்த 400 ஆசிரியர்களுடைய வந்து வழக்கு வந்து இந்த இன்னும் ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துடும். அப்போ வரும்போது தெரியும் அவங்க எதுக்கு வந்து இந்த அலோட் பண்ணியிருக்காங்க, பணி நியமனங்களுக்கா இல்லை வந்து இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனங்களை வந்து மீண்டும் மேற்கொள்ளக்கூடாதுன்றத இது போன்ற அனைத்து விவரமும் அதில் தான் தெரிய வரும். இது நீங்கள் வந்து அது வரைக்கும் பொறுத்து தான் இருக்க வேண்டும். நாமளாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்கிட்ட நிறைய ப்ரேயர் நிறைய கோரிக்கை இருக்குது. இதில் எல்லாமே வேலை தான். ஆனால் அதில் வந்து முகாந்திரம் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்காங்க. அனைத்தும் வந்து அதை அலோட் பண்ணுறாங்களான்றதெல்லாம் பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் தான் தெரியும். ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.